வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டுக்கு அருகே இருக்கிற இந்த முருங்கை மரம் ஒரு சாதாரண மரம் மட்டும் இல்லைங்க. இது ஒரு மருந்து மரம். இதில் இருக்கும் இலை, காய், பூ எல்லாமே நமக்கு ஆரோக்கியம் தரும். இந்த முருங்கை மரம் எல்லா இடத்திலும் காணலாம். இந்த மரத்துக்கு விதை இருந்தாலும் விதை ஊன்றாமலேயே மரத்தின் கிளையை வெட்டி பூமியில் ஊன்றினால் போதுங்க. வேர் பிடித்து மரமாகி பூவாகி பிஞ்சாகி காய்கள் கொத்து கொத்தாக காய்த்துவிடும். அந்த மரத்தின் பயன்பாடுகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். முருங்கை மரத்தில் பயன் இல்லாதவை ஒன்று கூட இல்லை. முருங்கை இலை, பூ, காய், வேர், பட்டை அத்தனையும் மருத்துவத்தில் பயன்படும் பொருள்களே. இந்த மரம் அநேகமாக எந்த வியாதியும் தீர்க்கும் சஞ்சீவி என்று கூட கூறலாம். இந்த முருங்கை இலையில இரும்பு, தாமிரம், சுண்ணாம்பு சத்து இருக்கின்றன. இந்த இலைகளை நெய்யில் பொரித்து சாப்பிட்டால் இரத்த சோகை உள்ளவர்களின் உடம்பில் நல்ல இரத்தம் ஊறும், பல் கெட்டிப்படும், தோல் வியாதிகள் தீரும். இந்த முருங்கைக்காயில் கடுமையான இரத்த சீதை வியாதி உள்ளவர்கள், வயிற்றுப்புண், தலைவலி, வாய்ப்புண் இந்த வியாதிகளுக்கு எல்லாம் முருங்கைக்காய் கை கண்ட மருந்துங்க. முருங்கைக்காயை வேக வைத்து கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடலாம், அல்லது நெய்யில் பொரித்தும் சாப்பிடலாம். இந்த மருந்தை சாப்பிட்ட பிறகு டம்ளர் எருமை மோர் சாப்பிடுவது ஜீரணத்துக்கு உதவி செய்கிறது. இந்த முருங்கைக்காய் சாம்பார் ருசியோடு இருப்பது மட்டுமல்லாமல் மலச்சிக்கல், வயிற்றுப்புண், கண் நோய் இவற்றுக்கு மருந்தாக பயன்படுகிறது. முருங்கைக்காயை வாரத்துக்கு 1 அல்லது 2 முறை எடுத்துக்கொண்டால் இரத்தமும் சிறுநீரும் சுத்தமடைகின்றன, வாய்ப்புண் வராதபடி பாதுகாப்பு அளிக்கின்றன. முருங்கைக்காய் சூப் செய்து சாப்பிட்டு வந்தால் காய்ச்சலையும் மூட்டு வலியையும் குறைக்கலாம். முருங்கைப்பூவை ஒரு பிடி எடுத்து 1/4 படி பாலில் வேக வைத்து சர்க்கரை சேர்த்து காலை மாலை சாப்பிட்டு வந்தால் உயிர் சக்தி பெருகும். முருங்கை இலைகளில் நிறைய வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, கால்சியம், ஐரன் இருக்கு. இதை கட்டாயம் சாப்பிட்டால் உடல் பலம் அதிகரிக்கும், சோர்வு குறையும். முருங்கை இலை இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அதிகரிக்க உதவும். இரத்த சோகை உள்ளவர்களுக்கு இது ரொம்ப நல்லது. முருங்கை சாப்பிட்டு வந்தால் நினைவாற்றல் கூடும். குழந்தைகள் மற்றும் மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளது. முருங்கை கொலஸ்ட்ரால் குறைக்க உதவும். இதனால் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். முருங்கை இலை, காய் சாப்பிட்டால் ஜீரணம் நல்லா நடக்கும், குடல் சுத்தமாக இருக்கும். முருங்கையில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம். இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இதையெல்லாம் பார்த்தா முருங்கை மரம் நமக்கு ஒரு இயற்கை மருந்து மாதிரி தான். வாரம் குறைந்தது 2 முறை முருங்கை சாப்பிட முயற்சி செய்யுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.